पवन मम धदा सर्वसाम्राज्यलक्ष्मी महालक्ष्म्या देवाः ताराभिजमनिमलपत्र उत्पादने காட்டுங்க உங்க புடவை பிரிச்சு காட்டுங்க. பிரிச்சு காட்டுமா குளிச்சுட்டு இது வந்து அம்மா வந்து எனக்கு பொங்கலுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ். அது கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல. ஆமா கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல. நல்லா இருக்கு, சூப்பரா. சரி அங்க போயிட்டு வாங்க போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மணி வந்து கரெக்டாக நைட்டு 2 ஆகுது. வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி கோலம் போட்டு அப்புறம் அது பேர் என்னது அது பேர் என்ன உலக்கையை கழுவி ஆயா பொட்டு வைக்கிறாங்க. இன்றைக்கி வீடு கிரகப்பிரவேசம் பண்ணி பால் காய்ச்சி குடி போக போகிறாங்க. ஸோ அந்த விளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பட்டு அம்மாலாம் நல்லா தூங்குறாங்க. நான் நைட்லேருந்து தூங்கவே இல்லை. நான் அப்படியே இங்கே க்ளீன் பண்ணுறதுலாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் நடக்குது அதுதான் இன்றைக்கி விளாக். எங்கள் பாட்டி தான் வந்து இப்போ உலக்கைக்கு பொட்டு வச்சு படிக்கு கோலம் அவங்க போடல, எல்லோரும் சேர்த்தா போட்டாங்க. அவங்கள மட்டும் நான் குறிப்பிட்டு சொல்ல மாட்டேன். என் அக்கா காயத்ரி அக்கா எல்லாருமே சேர்ந்து தான் வீட்டை க்ளீன் பண்ணாங்க, கோலம் போட்டாங்க. நான் வந்து நேற்று போட்ட ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கேன். ஏன்னா வந்து இப்போ மணி வந்து 2 தான் ஆகுது. ஸோ இன்னும் வந்து ஒரு மணி நேரத்தில் இல்லை ஒரு 2 மணி நேரத்தில் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ்ஸு போட்டுப்பேன். எல்லாருமே நல்லா தூங்குறாங்க. மாமா வந்து தண்ணிலாம் எடுத்து போகிறாரு வீட்டை கழுவுறதுக்கு. என்னோடய அக்கா, என்னோடய காயத்ரி அக்கா அவங்களாம் வந்து வீட்டெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. இது இருக்குல்ல கேட்டு, இந்த கேட்டு உள்ளார தான் வந்து சமையல் வேலைலாம் நடக்குது. இங்கே வந்து கொஞ்சம் வெடிட்டோம், அது உள்ளார காமிக்கிறேன் பாருங்கள். ரோட்டில் யாருமே இல்லை. ஏன்னா மணி வந்து 2:30 ஆகுது. எல்லாருமே தூங்குறாங்க. அக்கா அம்மா எழுந்துட்டாங்க. இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தாங்க, இப்போ எழுந்துட்டாங்க. இப்போதைக்கு நீங்கள் தான் வந்து மணப்பெண். ஆமாம். கண்ணுக்குட்டி காலையில கண்ணுக்குட்டி மேய்க்க விட்டாங்க. பட்டுலாம் நல்லா தூங்குறாங்க வீட்டில். இந்த நைட்லேருந்து தூங்கவே இல்லை, கண்ணை கூட மூடவே இல்லை. கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு. நான் நைட்லாம் தூங்கவே இல்லை. இவங்க என்ன தூங்குறாங்க. நான் குளிச்சுட்டு இப்போதான் ட்ரெஸ்ஸே மாற்றினேன். கண்ணுக்குட்டி பிடிக்கும் போது கூட நான் வந்து அந்த ட்ரெஸ் தான் போட்டுருந்தேன். இப்போதான் போய் குளிச்சுட்டு இது வந்து அம்மா வந்து எனக்கு பொங்கலுக்கு எடுத்து கொடுத்த ட்ரெஸ். அது கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல. ஆமா கிஃப்ட் கொடுத்தாங்கல்ல. நல்லா இருக்கு, சூப்பரா. சரி அங்க போயிட்டு வாங்க போங்க. என்னம்மா போலாமா? உட்காந்துட்டாங்களா? நான் என்ன பண்றேன், நான்
அங்கே போயிட்டு ஜாமான்லாம் இறக்கின்னு சரி வேலை இருக்குதுண்ணா சரி கிளம்பி போய் வாங்க அக்கா நீ வா நான் வரேன் போ அப்புறம் நாங்கள் எல்லோரும் வீட்டு மேலே ஏறி சின்ன மாமா தான் வந்து சனி மூலையாக பார்த்து அந்த கலச தண்ணியெல்லாம் வந்து கீழே இருக்கவங்க மேலாம் தெளித்தார். இவர் கலச தண்ணியெல்லாம் வந்து அந்த மூலையாக ஊற்றினாக்கா பில்டிங்லாம் எழும்பும் அப்படின்னு ஐயர் சொன்னாங்க. இவங்க எல்லாரும் வாசக்காலுக்கு பூ போடும்போது எனக்கு பூ தரல அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஐயர் வந்து அக்காவுக்கு பூ கொடுத்து அப்புறம் அக்கா வாசக்காலுக்கு பூவை போட்டாங்க. அப்போ தான் அவங்க சந்தோஷமாக இருந்தது போல் சிரிச்சுக்கிட்டே பூவை தூவி விட்டுட்டாங்க. அனந்தரம் ஆதவனம் சமர்ப்பயாமி ஸ்யாதி ஹரிதேவி ஆஹாஜனி நமோஸ்துதே வார மகாலட்சுமிகாரே வா ஜலம் பெரியவங்களுக்கு சொல்லுங்க போட்டு எல்லாமே சததம்பரம் தீர்க்கமாயு என்னம்மா தம்பி வீட்டுக்கு வரிசையா? போங்க நீங்க போங்க. இல்ல கிரி இல்ல அம்மா பாரு இல்ல இல்ல என் ஒய்ஃப் அப்பா தான் இருக்காங்க. சரி போதுமா? புடவை கொடுக்க போறாங்களா? போய் வாங்கிக்கிங்க போங்க. புடவை வேஷ்டி ஷர்ட் தராங்க தானே, வாங்கிக்கிங்க போங்க. ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் தாய் மாமா வீட்டிலேருந்து புடவை வேஷ்டி கொடுக்குறாங்க. நம்ம மாதிரி ஆளுங்க அப்பதான் வந்து நாம போடுற ஆளுங்க அவங்க நாம காட்டுங்க உங்க புடவை பிரிச்சு காட்டுங்க. பிரிச்சு காட்டுமா? கையோட பிரிச்சு காட்டு பாப்போம். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஓகே சூப்பர்.
ஃப்ரெண்ட்ஸ் அம்மாக்கு வச்சு கொடுத்தாங்க இது கட்டுற இப்பயா கட்டுவாங்க அப்படின்றாங்க அம்மா. நானே கட்டிக்கிட்டு ரெடி ஆகி 4 நிமிஷம் கட்டணும்னா எப்படிமா? ஆசையா உங்க தம்பி எடுத்து கொடுத்துருக்காங்க. உடனே கட்டி உங்க தம்பி புட்டாடி போய் நில்லுங்க. நான் எடுத்து கொடுத்த புடவை அக்கா கட்டுவாங்க. பொறுமையா தான் கட்டுவாங்களா? அப்பா மட்டும் நல்லா சூப்பரா போட்டுக்கிறாங்க. ஆமா சூப்பரா போட்டாங்களே. சரி போட்டுக்கணும்ல மேட்சா எடுத்து கொடுத்தத அதனால கட்ட மாட்டுறாங்க. போடுங்கன்றேன். பிளவுஸ் பீஸ் இது தனியா கட் பண்ணியே வச்சிருக்காங்க. தேவைப்பட்டா ஸ்டிச் பண்ணிப்பாங்க, இல்லைன்னா வேற பிளவுஸ் எடுத்து அம்மா ஸ்டிச் பண்ணிப்பாங்க. நல்லா இருக்கு, பார்த்த உடனே அழகா இருக்கு. ஆனால் தான் கட்டுக்கன்று கட்டவே பண்றாங்க. அதுவும் இல்லாம அம்மா கலருக்கு இது செம்மையா செட் ஆகும் இல்ல? எப்ப கட்டிக்கோங்க. இது தரணி மஞ்சள் இதுல இருந்தது குங்குமம். சரி வைங்க அப்படியே. மாத்திரியா எதுல இருந்தது? இதுல இருந்தது. அது எப்படி மேல இருக்கும்? நினப்பு இல்லாம இல்ல, இந்த பையில ஏதாவது போட்டுட்டு விழுந்துட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். கட்டப்பையில அப்படியே அந்த கட்டப்பையோட எடுத்து உங்ககிட்ட கொடுத்துட்டு இருக்கேன். இது வந்து பாராசெட்டமால் மாத்திரை தான் நினைக்கிறேன். போலாமா? அப்பா மாப்பிள்ள மாதிரி கிளம்பிட்டாரு. அப்பாக்கு ஷர்ட் வந்து சூப்பரா இருக்குல்ல. சரி நான் தம்பிக்கோசம் தான் இங்கே இருந்தேன். ஏன்னா நான் அங்கே போயிட்டேன்னா தம்பி யார் பார்த்துப்பேன். ஏன்னா அவன் எழுந்து நைட்டு 3-4 வீடு அழுதுகிட்டே இருப்பான். அதனால அவனை எழுந்தா அப்படியே கையோடு கூப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு குளிப்பாட்டலாம் இல்லை, அப்படியே சட்டை எல்லாரும் போலாம் மட்டும் சீவி அப்படியே இட்டுட்டு சரி வாங்க எல்லாரும் கும்பலா போலாம் வாங்க. சரி வா. வீடியோவா? அவனை குடுறா ஸ்ட்ராபெரி பழத்தை குடுறா. ஸ்ட்ராபெரி ஒரு பழம் எடுத்து போயிடும். செம்ம வேலை நைட்டில் இருந்து அப்படியே ஃபங்க்ஷன் எல்லாமே வந்து அப்படியே ஓரளவுக்கு முடிஞ்சு அப்படியே ஒரு ஆளாக இப்போ வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து மதிய சாப்பாடு என்ன பண்ணோம்னாக்கா, மதியத்துக்கு வந்து காலையில் டிஃபன் தானே, மதியம் வந்து சாப்பாடு செய்யலை. ஒரு 10 சாப்பாடு வாங்கியாந்து நாங்கள் ஒரு 16-20 பேர் சாப்பிட்டோம். ஹோட்டலில் போய்ட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் நாங்கள் கும்பலாக உட்காந்து சாப்பிட்டோம். செம்ம ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வந்து ஃபேமிலியாக இந்த மாதிரிலாம் வந்து உட்காந்து சாப்பிடும்போது எனக்கு வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கும். எங்கள் சித்தி, சித்தப்பா, எங்கள் தங்கச்சி, எங்கள் தம்பி, எங்கள் அம்மா, என் ஒய்ஃப், இவங்க எல்லாருமே வந்து கும்பலாக சாப்பிடும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஜாலியாக கதைலாம் பேசிக்கிட்டு, ஜாலியாக அரட்டை அடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக இருக்கும். இன்னும் வந்து இப்போ வந்து எல்லோரும் உண்ட மயத்தில் அப்படியே லைட்டாக படுத்துருக்காங்க. மறுபடியும் எழுந்து மறுபடியும் ஜாலியாக ஃபன் பண்ணுவோம் நாங்கள். வரமாட்டேன்னு சொல்லிச்சு. அதனால இந்த பையன் கோச்சினே எங்கே போயிட்டான் கை முடி, இந்த பொண்ணு கோச்சு இது கை முடி, இப்போ சண்டை போட்டுக்கிறாங்க அடிச்சு இது கையில்
என்னங்க சொல்றீங்க தின்னாச்சு அது எப்படி வரும் என்ன ஏமா சரி அடிக்க கூட தேவையில்லை சரி எது காரணம் எல்லாம் சேர்ந்தது இந்த இது வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு இந்த பையன் வந்து இதை விளாட கூப்பிட்றான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவனும் கோச்சினே போயிட்டானா எழுது இந்த பொண்ணு கோச்சிட்டு போயிடுச்சா அதுக்கு சண்டை போட்டுருந்தாங்க சரி அப்படியே அப்படி சரி கை தர ஜிம் போட கை தர அதான் மேஜிக்கு